ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேங்கோவை வச்சு ஒரு ஸ்வீட் தான் செய்ய போறோம். இது சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுதான் மேங்கோ சாகோ. இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் பாதாம் பிசின், இதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது ஊறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டீஸ்பூன் சப்ஜா சீட், இதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு 15 மினிட்ஸ்லேயே நல்லா ஊறிடும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி வச்சுருக்கேன். அதில் 3/4 கப் ஜவ்வரிசி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. நீங்கள் சின்ன ஜவ்வரிசி கூட எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை வடிகட்டிக்கலாம். ஜவ்வரிசி ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. ஜவ்வரிசி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 2 பெரிய மேங்கோவாக எடுத்துக்கோங்க. மேங்கோவில் கொஞ்சம் ஜெல்லியும் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் கட் பண்ணி சேர்த்துப்போம். இதை அரைச்சும் இதை யூஸ் பண்ணிப்போம். அதனால இந்த மாதிரி ஒரு 2 பெரிய சைஸ் மேங்கோவாக எடுத்துக்கோங்க. 2 மேங்கோவையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கியூபாகவும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மீதியை மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மேங்கோ பேஸ்ட்டில் இருந்து ஒரு 4 டீஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஜெல்லி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் காய்ச்சி ஆற வச்ச 1/2 கப்பு பால், 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க், இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஜெல்லி செய்ய போகிறோம். அது ரெடியாக வரைக்குமே இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி, 5 கிராம் கடல் பாசி, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரமாக கரைஞ்சி வரும். நீங்கள் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் ஒயிட் சுகர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது சூட்டோடையே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பாதியை மட்டும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவேன். மீதி இருக்கிறதுல 4 டீஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சிருந்த மேங்கோ பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஜெல்லி நல்லா செட் ஆகி வரட்டும். இது கொஞ்சம் சூடாக ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க. அப்போ சீக்கிரமாகவே செட் ஆகிடும். நான் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஜெல்லி நல்லா செட் ஆகிடுச்சு. இதை கட் பண்ணிக்கலாம். மேங்கோ மில்கெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 1/2 கப் பால், இதுவும் காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற வச்ச சப்ஜா சீட், வேக வச்ச ஜவ்வரிசி, ஊற வச்ச பாதாம் பிசின், நம்ம ரெடி பண்ண மேங்கோ ஜெல்லி, ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருந்த மேங்கோ, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒயிட் ஜெல்லி, எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐஸ் கியூப் போட்டு குடிக்க பிடிக்கும்னா நீங்கள் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். நான் ஐஸ் கியூப் சேர்த்துருக்கேன். ரொம்பவும் க்ரீமியான ஸ்வீட்டான மேங்கோ சாகோ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.